இன்று இலங்கை தமிழர்களுக்காக தீக்குளித்து தன்னுடைய இன்னுயிரை நீத்த அருமை சகோதரர் முத்துக்குமார் அவருடைய 17வது நினைவு தினத்திலே நாங்கள் இன்று அவருக்கு நினைவஞ்சலி செலுத்தவும். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்பது வாக்கியம். தமிழர்களை பொறுத்தவரை வீரத்திலும் தியாகத்திலும் சிறந்தவர் என்பது முத்துக்குமார் போன்றவர். ஏன்னா முத்துக்குமாரை பொறுத்தவரை சிறிய வயதிலிருந்து அவர் தமிழர்கள் மீதும் தமிழ் மீதும் மிகப்பெரிய பற்று கொண்டவர். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவர் படிக்கிற செய்தியாளர் சந்திப்பு. மருத்துவர்கள் கூறுகையில் சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் மருத்துவர்கள் 4 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி 48 மணி நேரம் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழக அரசு எங்களது கோரிக்கையை நிறைவேற்றும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்றும் தற்பொழுது மதியம் 2:30 மணி அளவில் எங்களை அரசு மற்றும் நிர்வாகத்தினர் பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளனர். பேச்சுவார்த்தைக்கு 4 பேர் மட்டுமே செல்ல இருக்கிறோம். மீதமுள்ளவர்கள் இங்குதான் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவார்கள். தங்களுக்கு அதிகரிப்பு, மருந்திற்கான படி 3000 வழங்குகள் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மருத்துவர்கள் பேச்சுவார்த்தைக்கு பின்பு எங்களது அடுத்த கட்ட நடவடிக்கையும் தெரிவிப்போம் என்று கூறினார். முத்துக்குமார் அவரை பொறுத்தவரை இவர் போன்ற தியாகிகள் எல்லா தியாகம் உள்ள கொண்டவர்கள் அவர்கள் எல்லாம் இருக்கும் காரணத்தினால் தமிழானது இன்றும் உயிரோடு இருக்கிறது. ஏனென்றால் நாம் அறிவோம் என்று இந்திய ஆதிக்கத்திலே எப்படியாவது இந்தியா முழுவதும் இந்திய ஆதிக்கம் இருக்க வேண்டும் என்று கட்சிகள் நினைக்க மாட்டேன். இன்றும் தமிழகத்தை பொறுத்தளவில் இந்தி திணிப்பு என்பதை விட இந்தியை பொறுத்தளவில் நாம் வெறுக்கிறோம் என்பது அல்ல, ஆனால் திணிப்ப வேண்டாம் என்கிறது நாம் அறிந்தவன். அதே என்னுடைய முத்துக்குமார் அவர்களும் தமிழுக்காகவும் தம் மண்ணுக்காகவும் தமிழுக்காகவும் உயர்ந்தவர். அவருடைய நாம வாழ்க. நன்றி.